என்ன தெரிகிறது? அப்பா முடி என் கண்ணுல போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோ இவ்வளோ முடியா வெட்டினா அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் செத்தேன். இப்போ என்ன பண்ண? ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என் சேனலில் பார்க்குற எல்லா செல்லக்குடிஸ்க்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரி ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கருத்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கான கருத்து என்னென்னா, இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால், இதுக்கு நடுவில் நமக்கு எதுக்கு ஆள்? ஸோ பி சிங்கிள் அப்படின்றது தான் இன்றைக்கான கருத்து. இந்த கருத்தை கேட்டு நிறைய பேர் கை தட்டுறீங்கன்னு எனக்கு கேட்குது. ஆனால் எனக்காக கை தட்டுறீங்களா இல்லை உங்கள் லைஃப் நினச்சி நீங்கள் கை தட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப பேசிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் கட் வீடியோ. ஸோ கொஞ்சம் கூட கண்டிப்பாக எதிர்பார்க்கவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நானே எதிர்பார்க்கல. இந்த முடி ரொம்ப ஷைன். இன்றைக்கி ஹேர் பாத் பண்ணனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்படியே வழுக்கி வந்துடுது. ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் கட் வீடியோ வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வழக்கமான எப்பவுமே குக்கிங், மேக்கப், ஸ்கின் கேர் டிப்ஸ் அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ வந்து நம்ம ஏன் இந்த லாக்டவுன் குவாரண்டைன் பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து முடி கட் பண்ண முடியாமல் கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்லரை தேடி ஓட வேணாம். பார்லர் நீங்கள் ஓடினாலும் பார்லர் திறந்துருக்காது. ஸோ வீட்லேயே எப்படி வந்து லேயர் கட் பண்ணலாம் பின்னாடி அப்படின்றது, ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. இன்ட்ரடக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கு, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஏன்னா வந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அப்படி நல்லா வரலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, இப்போ வந்து என்ன, பின்னாடி வந்து அந்த லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சே. அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லை, இது ஃபுல்லாக இந்த கிளாத் இருக்கும். இப்போ இல்லையே அப்படின்னு நீங்களாம் வந்து நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு கேட்குது. அது ஏன்னா வந்து அந்த ஷைனிங்காக இருக்குல்ல அந்த கிளாத், அதனால வந்து சன்லைட் பட்டு ரொம்ப டார்க்கராக இருக்குது. ஸோ அதனால வந்து இங்கே வந்து பிரைட்னஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் நேயர்களோட கருத்தை வந்து உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணுறது தெரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குன்றனால வந்து நான் அதை எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து முடியை சிக்கு எடுத்துக்கணும்னு சொன்னேன். என் முடி சிக்கு எடுத்து தான் இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் எடுத்து காட்டுறேன். சிக்காக தான் இருக்குது. ஸோ சிக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போனிடெயில் போட போகிறோம். போனிடெயில் வந்து நார்மலாக நீங்கள் இங்கே போடுவீங்கல்ல அந்த மாதிரி போடக்கூடாது. இங்கே நார்மலாக வந்து ஃபெதர் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே போடுவாங்க. பட் இங்கே போடுறது வந்து ரொம்ப வந்து பேக் முடிக்கும், ஃப்ரண்ட் முடிக்கும், நிறைய லேயர் இருக்கும், ரொம்ப ஒரு கேப் இருக்கும். ஸோ நமக்கு அந்த மாதிரி வேண்டாம். ஸோ அதனால வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். நல்ல குட்டி பாப்பாக்கெல்லாம் வீட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உச்சியில் வந்து போட்டுக்கோங்க. நல்ல சிக்கு எடுத்துருங்க. சிக்கு வந்து இருக்கவே கூடாது. நல்லா இருக்கா? நீங்கள் இப்படி கூட வெளியே போகலாம், என்ன கொஞ்சம் பைத்தியம்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். என் முடி வந்து லாங்காக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஷார்ட் ஹேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுங்க, எடுத்ததும் வந்து அப்படியே இப்படி வெட்டிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லென்த்து பார்த்து வெட்டிக்கோங்க.
எனக்கு வந்து லென்த் அதிகமாக இருக்கனால கண்ணாடியில் தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு சுற்றிட்டேன். பயமா இருக்கு. அப்படி ஈக்குவலாக கட் பண்ணாதீங்க. அப்போ வந்து பின்னாடி வந்து அப்படியே இப்படி ஈக்குவலாக இருக்கும். அது வந்து ஃபெதர் கட் மாதிரி தெரியாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இப்படி 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 கட் பண்ணுங்க. இந்த வேலை ஓகே. ஸோ வந்து அழகாக இருக்குல்ல. நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. அவ்வளோ ஒன்றும் கட் பண்ணல, லைட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ இருந்துச்சு. இப்போ இவ்வளோ அப்போ ஸோ நீங்கள் இப்படி கட் பண்ணனால இப்படி வரும். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. போனி டெயில் போட்டால் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பேங்க் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் தான் திரும்பவும் கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கு வந்திருக்கும் மண்டையில். ஸோ அதனால் திரும்பவும் சிக்கு ஒரு தடவை எடுத்துருங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து போனி டெயில் போட போகிறோன்ட்டு எடுத்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக சிக்காயிருக்கும். இப்படி வாடிட்டு இந்த ஐப்ரோஸ்லேருந்து இப்படி கொண்டு வாங்க. இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி. இப்படி இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபிங்கர்ஸில் வந்து இப்படி எடுத்து விடலாம். ஸோ இந்த முடியை தவிர எல்லாத்தையுமே பின்னாடி வந்து டைப் பண்ணிக்கலாம். தவிர எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க. தெரியுதா? இந்த சைடு வந்து இல்லை பர்ஃபெக்டா. ஓகே. சரிதா? இந்த பக்கம் வந்து இப்படி போயிருக்கு. அண்ட் இந்த சைடு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக இருக்கும். இப்படி ஏன் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்று இந்த சைடு வந்து வடுகு எடுக்கிறீங்கன்னா உங்கள் பேங்க் வந்து இப்படி வரும். இல்லை இந்த சைடு வடுகு எடுக்கிறீங்கன்னா இப்படி வரும் உங்கள் பேண்டு. இல்லை வந்து சென்டர் பார்ட்டிஷன் அப்படின்னா இப்படி ஈக்குவலாக ஸ்ப்ரெடப் ஆகி இப்படி வரும். ஸோ அதனால் வந்து இப்படி சென்டராக ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எல்லா ஹேர் ஸ்டைலுக்குமே கரெக்டாக வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மூணு லேயராக வந்து இதை பிரிச்சுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து ஸ்டெப்பாக வரும். நம்ம வந்து ஸ்டெப் கட்டிங் பின்னாடி பண்ணால இங்கே வந்து ஸ்டெப்பாக வந்து பேங் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்து ஒரு நாட் போட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து செக்யூர் பண்ணிடுங்க. அண்ட் இதை வந்து இதையும் ரெண்டாக பிரிக்கணும். செகண்ட் லேயரையும் வந்து
தனியாக இந்த பக்கம் செக்யூர் பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து 2 months பிஃபோர் வெட்டின பேங்க்ஸ் தான் இது. அதுவே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணால் போதும். ஸோ வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து இப்படி சின்னுக்கு கொஞ்சம் கீழே ஓகே. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் லேயரை வந்து எடுத்து இந்த பக்கம் செக்யூர் பண்ணிடலாம். இப்போது செகண்ட் லேயரை வந்து ஓப்பன் அப் பண்ணுங்கள். செகண்ட் லேயர் வந்து சின்னிக்கிட்ட கரெக்டாக அது வந்து இங்கே பண்ணல. ஸோ 1 inch மேலே சின்னிக்கிட்ட. இதையும் இதோடு செக்யூர் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் லேயரை வந்து ஓப்பன் பண்ணி தேர்ட் லேயரை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து அண்ட் இது வந்து as much as longer lips under. தெரியுதா? இந்த மாதிரி விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். தெரியுதா? இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இந்த பேங்க்ஸ் தான். ஸோ வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தட்ஸ் இட் காய். பை பாய். உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்கும்